இன்னைக்குதான் அதிமுகவில் அதிருப்தி குழுவினரான சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் இன்று எம்.ஆர்.சி. நகரில் உள்ள சி.வி. சண்முகத்தின் இல்லத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் இப்போது நிறைவு பெற்றிருக்கிறது. நிறைவு பெற்ற சூழ்நிலையில் அவர்கள் 1400 பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கியிருப்பதாகவும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களிடம் பெற்ற கையெழுத்தோடு உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என இபிஎஸ் தரப்பை வலியுறுத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு வலியுறுத்தினால் பொதுக்குழுவை அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு 1 மாத கால இடைவெளிக்குள் அந்த பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். 1400 பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்பந்தித்தால் அல்லது வேண்டுகோள் விடுத்தால் பொதுக்குழு அவசரமாக கூட்டப்பட வேண்டும் என்பது சட்ட விதிகளின், இந்த அதிமுகவின் சட்ட விதிகளின்படி பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். அவ்வாறு பொதுக்குழு கூட்டப்படும் பட்சத்தில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக அரசை சட்டப்பேரவையில் ஆதரித்ததற்கான காரணங்கள் ஆகியவை குறித்து விவாதித்து அதிமுகவில் ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எடுக்க முடியும் என்று சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு வலியுறுத்தி வருகிறது. இப்போது அமைச்சரவையில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியினருக்கு இடம் இல்லை என்பது, இப்போதைக்கு இடமில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. மொத்தம் உள்ள 35 அமைச்சர்களும் இப்போது நிரப்பப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். 33 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் நாளை 2 அமைச்சர்கள் வன்னியரசும் ஷாஜகானும் ஐயுஎம்எல் விசிக பதவியேற்பு விழா முடிவடைந்தால் 35 அமைச்சர்களும் முடிவடைந்துவிடும். இதனால் அதிமுகவில் 2 குழுக்களாக இருக்கக்கூடிய ஒரு குழுவினருக்கு அமைச்சர் பதவி இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டம் மற்றும் பல்வேறு வழக்குகள், கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்தது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதற்கு முதலமைச்சர் விஜய் விருப்பப்படவில்லை என்பதால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என தெரிகிறது. மற்றொரு மிக முக்கியமான காரணம், வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 2 கட்சிகளும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் தாங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதே நிலைப்பாட்டை எடுத்துள்ள ஒரு சூழ்நிலையில் மிகவும் முக்கியமான ஒரு அரசியல் ரீதியான திருப்பு முனையாக திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாத சூழ்நிலை நெருக்கடி முதலமைச்சர் விஜய்க்கு ஏற்பட்டதால் இப்போது அதிமுகவில் அடுத்த கட்ட நகர்வாக பொதுக்குழுவை கூட்டும் நடவடிக்கை தீவிரமடைந்திருக்கிறது. அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இசைவு தெரிவிப்பாரா அல்லது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் குழு தனியாகவே இயங்குமா என்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்களில் விடை தெரிய வரும். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு வேறு வழி இல்லை, இணைந்து செயல்பட வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தேர்தலில் 3வது இடம், அணி பிரிந்து செயல்பட்டாலும் அதிகாரத்திலோ அமைச்சரவையிலோ இடம் இல்லை. எந்தவித பலனும் இல்லாமல் 2 அணிகளாக செயல்பட்டால் இருவருக்கும் பெரும் இழப்பு என்பதால் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்றும் இதன் தொடக்கமாகத்தான் இபிஎஸ் பேசி தீர்க்கலாம் என அழைப்பு விடுத்ததாகவும் அதன் பின்னர் சி.வி. சண்முகவும், எஸ்.பி. வேலுமணி தரப்பும் இணங்கி போவதற்கு முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதை ஒட்டித்தான் மீண்டும் இப்போது யூ-டர்ன் அடித்து தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் திரும்பி இருந்த அந்த ஆதரவு தளத்தை இப்போது சுருக்கி கொண்டு மீண்டும் இபிஎஸ் தரப்பு அணியுடன் சமாதானமாக போவதற்காக முடிவெடுப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த 1400 பேரின் கையெழுத்து கடிதம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கடிதம் வழங்கப்பட்டால் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள். அதில் 3/2 பங்கு அளவுக்கு இவர்களுக்கு 500க்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள் கையெழுத்து இருந்தாலே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். ஆனால் 1400 என்ற போது 3 மடங்கு அதிகமாக அந்த பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்பதற்கான ஆதரவு கடிதத்தை எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் குழுவினர் பெற்றிருக்கிறார்கள். ஆதலால் இப்போது இபிஎஸ்க்கு ஒரு செக் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று. ஆனால் அந்த கட்சியின் மூத்த குழுவினர் அகிரி கிருஷ்ணமூர்த்தி பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார். 2 பக்கத்திலும் இணக்கமான முடிவு ஏற்பட்டால் அதிமுகவில் இந்த கடித கோரிக்கையின் மூலமாக மீண்டும் ஒருங்கிணைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வேறு வழியின்றி இருவருக்கும் ஏற்பட்டிருப்பதாகவே இப்போது தெரிகிறது. நிகிதா.